சார் இந்த சார்ட், ரீடிங், ப்ரைஸ் ஆக்ஷன் சொல்கிறீங்களே, இது எல்லாராலையும் கற்றுக்க முடியுமா? நாங்கள்லாம் வந்து ஒன்றுமே தெரியாது சார், நாங்களாம் மார்க்கெட்டுக்கு ஜீரோ அப்படின்வாங்க. கண்டிப்பாக உங்களால் தான் கற்றுக்க முடியும். ஏன்னா இந்த அரைகுறையாக கற்றுட்ருப்பாங்க. அதாவது அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம், அது அப்புறமா ஸ்மார்ட் மணின்னு சொல்லுவாங்க, எஸ்என்சின்னு சொல்லுவாங்க, என்னென்ன எட்ஸெட்ரா பிளா 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 எல்லாத்தையும் போட்டு குழப்பிட்டு கற்றுக்க முடியுமான்ற ஒரு சுச்சுவேஷன் வருவாங்க. ஆனால் எனக்கு எதுவும் தெரியாது சார், மார்க்கெட் நான் ஃப்ரெஷ்ஷாக வரேன்னு சொல்லுவேன். நீங்கள் வந்து இந்த ப்ரைஸ் ஆக்ஷனை ஈஸியாக கற்றுக்கலாம், உங்களுடைய லாஸை குறைச்சிக்கலாம். ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னா, கற்றுக்கிறதுக்கு என்ன இருக்குது இதில் அப்படின்னு சொல்லிட்டு மேலும் மேலும் அவங்க கிட்ட இருக்கிற ஒரு ஏதோ அவங்க சேவிங் பண்ணியிருக்கிற அமௌண்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக டிஸ்ட்ராய் பண்ணிகிட்டே இருப்பாங்க. மேபி அவங்க கிட்ட ஒரு 10,000 இருந்தால் கூட அப்படியே ஜீரோ பண்ணுவாங்க. திரும்ப எதாவது அரேஞ்ச் பண்ணி திரும்ப 10,000 கொண்டு வருவாங்க, திரும்ப ஜீரோ பண்ணுவாங்க. ஆனால் கற்றுக்கிறதுக்கு யாரும் முயற்சி பண்ணுறதே இல்லை. நீங்களும் கொஞ்சம் கற்றுக்க முயற்சி பண்ணிங்க அப்படின்னா தாராளமாக நீங்களும் ப்ரைஸ் ஆக்ஷன் கற்றுக்கலாம். ஆனால் கொஞ்சம் டைம் கொடுங்க. ஓகே, ஏன்னா டைம் கொடுக்காம நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னா அதே மாதிரி கெடு வைப்பாங்க. ஒரு 5 நாள் 10 நாளில் கற்றுக்க முடியுமா, ஒரு வாரத்தில் கற்றுக்க முடியுமா, 10 நாளில் கற்றுக்க முடியுமான்னு? அப்படி கிடையாது. ஒவ்வொரு மனிதர்களும் வேறு மாதிரி இல்லையா? ஸோ மைண்ட் செட் என்னென்னா, ஒருத்தர் வந்து 2 மாதத்தில் கற்றுக்குவாங்க, ஒருத்தர் 3 மாதம் கற்றுவாங்க, ஒவ்வொருத்தர் 4 மாதம் ஆகும், ஒரு சில 6 மாதம் ஆகும். ஸோ அவங்களுடைய டைமிங்ஸ் வந்து வேறுபடும். அதே மாதிரி நான் ஹவுஸ் ஒய்ஃப் சார், நான் கற்றுக்க முடியுமா அப்படின்னா தாராளமாக எல்லோரும் கற்றுக்கலாம். நான் சொன்னேன் இல்லை, மெயின் பேஷன்ஸ், அதுதான் தாராளமாக நீங்கள் கற்றுக்கலாம்.